இவ்ளோ ஈஸியா சொல்ல மாட்டாங்களே! அதுவும் இந்த கிராஃப்ட் கேட்கவே மாட்டாங்களே! ஒரு டைம்ல இந்த கிராஃப்ட் நான் பண்ணாலே கமெண்ட்ல நெறைய பேரு திட்டுவாங்க. ஸோ அவங்கள சொல்லியும் தப்பில்ல. நான் அந்த கிராஃப்ட் தான் தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன். ஸோ இந்த சானிடைசர் பாட்டில் வச்சு ஒரு ரீல்ஸ் ஐடியா போட்டிருந்தேன். ஸோ அதில வந்து வேற ஒரு டெக்கரேஷன் வீடியோ மாரி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழ வந்துட்டு ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து ஃப்ளவர் பாட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஃப்ளவர் வச்சா இதில நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த சானிடைசர் பாட்டில் பேப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ளூ மாதிரி அந்த பிசுன்னு இருக்கும்ல, அது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நார்மலா நம்ம சோப் போட்டோ இல்லை ரிமூவர் யூஸ் பண்ணியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ வெளிப்பக்கம் இல்லை உள்பக்கமாக அதுக்கு வந்துட்டு ஒயிட் க்ளூவில் கொஞ்சமாக இந்த அக்ரிலிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உள் வழியாக பெயிண்ட் பண்ணி பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ரிச் லுக்கில் நல்லாயிருக்கும். ஸோ இதை ப்ளைனாக விட்டாலே நல்லா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ப்ளைனாக விடுவோமா இல்லை சிம்பிளாக டிசைன் பண்ணுவோமா இல்லை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 லுக்கு அதில் எந்த லுக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளைனாக, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேலே வந்து அந்த இது மட்டும் மறைக்கிறதுக்காக பீட்ஸ் வந்து சுற்றி ஒட்டி விட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஹார்ட் டிசைன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அவுட்லைனில் வந்து கோல்டு பீட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஒயிட் பீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான். ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லுக் நல்லா இருந்துச்சா, செகண்ட் லுக்கா, தேர்ட் லுக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ப்ளைனாக விட்டதே நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் உள் வழியாக நம்ம பெயிண்ட் பண்ணியிருந்தோம்ல அதனால.